அல்லேலூயா. என்னிடத்தில் எதிர்பார்க்கும் உன் உத்தமம் என்னிடத்தில் இல்லவே இல்லை. நீதி உள்ள நியாயாதிபதி, நீர் என் பாவங்களை மன்னியும். நீதி உள்ள நியாயாதிபதி, நீர் என் பாவங்களை மன்னியும். என்னிடத்தில் எதிர்பார்க்கும் உன் உத்தமம் என்னிடத்தில் இல்லவே இல்லை. நீதி உள்ள நியாயாதிபதி, நீர் என் பாவங்களை மன்னியும். நீதி உள்ள நியாயாதிபதி, நீர் என் பாவங்களை மன்னியும். வறுமையின் கோட்டினிலே வாடி நின்றேனையா, வருத்தமும் துன்பமெல்லாம் அலை மோதி தவித்தேனையா. வறுமையின் கோட்டினிலே வாடி நின்றேனையா, வருத்தமும் துன்பமெல்லாம் அலை மோதி தவித்தேனையா. அன்பான என் தேவா என்னை பாரும், ஆறுதல் கரத்தால் என்னை கேட்கும். அன்பான என் தேவா என்னை பாரும், ஆறுதல் கரத்தால் என்னை கேட்கும். என்னிடத்தில் எதிர்பார்க்கும் உன் உத்தமம் என்னிடத்தில் இல்லவே இல்லை. நீதி உள்ள நியாயாதிபதி, நீர் என் பாவங்களை மன்னியும். நீதி உள்ள நியாயாதிபதி, நீர் என் பாவங்களை மன்னியும். உலகத்தின் நடுவில் நான் கட்டவர போராடே, எல்லா மக்கள் மத்தியிலும் பைத்திய போராடே. உலகத்தின் நடுவில் நான் பட்டவர போராடே, எல்லா மக்கள் மத்தியிலும் பைத்திய போராடே. காக்கின்ற இறைவா கண் பாரும், கருணையால் என்னை ஏற்றிக் கொள்ளும். காக்கின்ற இறைவா கண் பாரும், கருணையால் என்னை ஏற்றிக் கொள்ளும். என்னிடத்தில் எதிர்பார்க்கும் உன் உத்தமம் என்னிடத்தில் இல்லவே இல்லை. நீதி உள்ள நியாயாதிபதி, நீர் என் பாவங்களை மன்னியும். நீதி உள்ள நியாயாதிபதி, நீர் என் பாவங்களை மன்னியும். உலகத்தின் வெளிச்சம் நீ, என் மீது பிரகாசியும். உத்தமரே உன் வழியில் நடக்க அருள் புரியும். உலகத்தின் வெளிச்சம் நீ, என் மீது பிரகாசியும். உத்தமரே உன் வழியில் நடக்க அருள் புரியும். கிருபையின் தேவா இறங்கி வாரும், என் ஏக்கமெல்லாம் மாற்றி ஆசீர்வதியும். கிருபையின் தேவா இறங்கி வாரும், என் ஏக்கமெல்லாம் மாற்றி ஆசீர்வதியும். என்னிடத்தில் எதிர்பார்க்கும் உன் உத்தமம் என்னிடத்தில் இல்லவே இல்லை. நீதி உள்ள நியாயாதிபதி, நீர் என் பாவங்களை மன்னியும். நீதி உள்ள நியாயாதிபதி, நீர் என் பாவங்களை மன்னியும். ஆமென் ஆமென். என்னிடத்தில் எதிர்பார்க்கும் உன் உத்தமம் என்னிடத்தில் இல்லவே இல்லை.
நீதி உள்ள நியாயாதிபதி நீரின் பாவங்களை மன்னியும் நீதி உள்ள நியாயாதிபதி நீரின் பாவங்களை மன்னியும் நீதி உள்ள நியாயாதிபதி நீரின் பாவங்களை மன்னியும். அப்படியே நம்ம நாளுக்குரிய வேறு வார்த்தைகள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி 38ஆம் அதிகாரத்தில் ஒன்று வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி 38ஆவது அதிகாரம் ஒன்று வாசிக்கிறேன். தயவுசெய்து கொண்டு வருவீங்க. தேசிய நாங்கள் 43 நான் வாசிக்க பிரியமாக நீங்கள் தேசிய கொண்டு வருவீங்க. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்போது ஆமோஸ் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனுக்கு வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டேன், மரித்து போவீர் என்று கட்ட சொல்லுகிறார் என்றார். அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனவுத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை மெய்த்தருடும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்போது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ ஒரு நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். வாசிக்கப்பட்ட இந்த வேத வார்த்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எந்த வண்ணமான தலைவர்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த வேத புத்தகம் என்னுடைய கையில் இருப்பது உங்களுடைய கிருபை. ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் வாசித்த இந்த வேத பாகத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், இதனுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கூட்டி தாரும். ஆண்டவரே, தேவனே, நாங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வந்து சேர்ந்ததுடைய கிருபை. ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பது உடைய கிருபை. இந்த பழைய வேத புத்தகத்தோடு கூட ஆண்டவரே, இந்த ஆராதனையில நாங்கள் எல்லாரும் நின்று கொண்டு உண்மை அழைப்பது உடைய கிருபை. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இரு. ஆண்டவரே, எங்களை விட்டு தாண்டி போகாதீரும். ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையோடு கூட நாங்கள் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறோம். வார்த்தை எங்கள் மத்தியிலே இருப்பீரானால் ஆண்டவரே, உடைய இருதயங்கள், ஆண்டவருடைய ஆத்துமா வார்த்தையினால் அது சந்தோஷப்படும். ஆண்டவரே, நீ மட்டுமா எங்களோடு கூட இருக்கு. மீண்டும் ஒரு விஷயமாய் எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவரே, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எடுத்து இருக்குமானால் ஆண்டவரே, அதையெல்லாம் நாங்கள் சரி செய்து ஆண்டவரே, நாங்கள் அந்த மனவாளனுடைய மனவாட்டியை நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு அந்த கிருபைகளுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த ஆணையில் பங்கு கொள்ளாத ஒவ்வொரு ஆண்டவரே சபையாரினை பாதுகாத்து அவரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஊரடங்கின் காரணமாக ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலராய் நாங்கள் கூடியிருக்கிறோம். அநேகர் வர முடியாத இந்த காரணத்தினால் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலராய் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள்
ஆண்டவரே அந்த சபையார்களுக்கும் போய் சேரைகளுக்கு கிருபை தாரும். விசேஷமாய் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள சபையார் ஒருவரும் இருக்க உதவி செய்யும். ஏற்பட்ட கருணங்கள் தாழ்த்தியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவரை கேட்கிறோம். நம்ம காலம் பிரியமானவர்களே, வாசித்ததான இந்த தீர்க்கதரிசியுடைய ஏசாயா தீர்க்கதரிசிய அந்த வசனத்தின் ஆதாரமாக நான் ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அது என்ன தலைப்பு என்றால், மரணத்துக்கு முன்பாக தேவனுடைய எச்சரிப்பு அப்படின்ற ஒரு தலைப்பு. ஒரு மனிதனோ ஒரு ஸ்திரீயோ ஒரு புருஷர்களோ அது யாராக இருந்தாலும் அவளுக்கு மரணம் வரத்துக்கு முன்பாக தேவனுடைய எச்சரிப்பு என்கிறதான ஒரு செய்தி எப்படியாக பிரசங்கிக்க விரும்புகிறேன். தீர்க்கதரிசி நம்முடைய சபை கால தூதன் ஆயிரத்தி 1963 வருஷம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி இப்படியாக இதை பிரசங்கித்திருக்கிறார். தேவன் ஒரு மனிதனை எச்சரிக்காமல் அவனை நியாயத்திற்கு கொண்டு போவதில்லை. முதலில் எச்சரிப்பு, அதுக்கு பிறகு நியாயத்திற்கு என்கிறதான ஒரு காட்சியை தீர்க்கதரிசி பிரசங்கித்திருக்கிறார். தீர்க்கதரிசி என்ன பிரசங்கித்தாரோ அந்த காரியத்தை மாத்திரமே நான் சொல்லி முடிக்கிறேன். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த ஒரு பிரதான ஆசாரியன் அவன் சொந்த சிந்தையினால் அவன் சபை நடத்தவே முடியாது. அவன் மூளை அறிவை வைத்தோ அவனால் சபை நடத்த முடியாது. பிரதான ஆசாரியன் ஆரோன் சபை நடத்த வேண்டுமானால் அந்த சபையை ஒழுங்குபடுத்தக்கூடியதான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாக வேண்டும். தீர்க்கதரிசி இல்லாத ஒரு சபை இருக்குமானால் அந்த சபை பிசாசினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டதா இருக்கும். தீர்க்கதரிசி இல்லாத ஒரு மனிதனோ ஒரு ஸ்திரீயோ அவர்கள் சபையை நடத்துவார்களானால் அவர்கள் சபையில் இருக்கிறதான அந்த ஆடுகளை அவர்கள் எளிதாக அவர்கள் கொண்டு போடுவார்கள் மந்தைகளை. எனவே தேவனுடைய அந்த சட்டமானது, தேவனுடைய திட்டம் என்னவென்றால், அவர் தீர்க்கதரிசியை வைத்துதான் அவர் சபையை நடத்தினார். சபையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமானால் அந்த பிரச்சனையை சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வழி உண்டு. அந்த சபை நடத்தக்கூடிய அந்த ஆசாரியன் அவன் மோசேயிடத்தில் அவன் போக வேண்டும். மோசேயிடத்தில் போனா மாத்திரம்தான் அந்த சபை அது தேவனால் நடத்தப்பட்டிருக்கும். எனவே பிரியமான தேவஜனமே, ஒரு மனிதன் மரிப்புக்கு முன்பாக அவனுக்கு கடைசியான ஒரு எச்சரிப்பு, அந்த எச்சரிப்பை அவன் தவறிவிடும் போது அவன் நியாய தீர்ப்புக்குள்ளே போகிறான். இன்றைக்கு அநேக மக்கள் கொரோனா என்கிறதான வியாதினாலே அவர்கள் மரித்து போகிறார்கள். மரிக்கிற எந்த ஒரு மனுஷனும் அவன் நீதியுடைய எச்சரிப்பை அவன் பெறாமல் அவன் மரணத்துக்கு போயிருக்கவே முடியாது. இந்த பூமியில மரிக்கிற எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் மரிக்கிறதுக்கு முன்பாக அவன் எச்சரிப்பின் சட்டத்தை கேட்காமல் அவன் மரித்திருக்கவே முடியாது. மரணத்துக்கு முன்பாக தேவன் கொடுக்கும் எச்சரிப்பு, அதை ஒருவர் தவறவிட்டால் அது அவன் நியாயத்திற்கு அவன் போவான் என்று ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போவது பிரியமானவர்களே.
இந்த எசேக்கியாவை குறித்து தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்பதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எசேக்கியா தேசத்திலே மிகவும் பெரியவனாய் இருந்தான். பார்த்தீர்களா, அவன் ஒரு ராஜாவாய் ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனாய் இருந்தான். அவன் உண்மையாகவே ஒரு ஆண்மைத்தான் கொண்டவனாய் இருந்தான். அவன் தேவனுக்கு முன்பாக நான் உனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து வந்தேன் என்று முறையிட்டான். தேவன் அவனை கடிந்து கொள்ளவில்லை. அது முழுவதும் உறுதியா இருந்தது. பார்த்தீர்களா, அவன் சொன்னதெல்லாம் உண்மை என்று சொல்கிறார் தீர்க்கதரிசி. இந்த எசேக்கியாவை குறித்து தீர்க்கதரிசி நம்முடைய காலத்தில் தோன்றினான 7ஆம் தூதன் வில்லியம் மரின் பிரணாம் அப்படியாகவே தேவன் ஒரு மனிதனை முதலில் எச்சரிக்காமல் நியாயத்திற்கு கொண்டு போவதில் செய்தி அப்படியாக சொல்லுகிறார். எசேக்கியா அவன் தேவனுக்கு முன்பாக அவன் உத்தமமாய் நடந்தான். என்று சொல்லும்போது தேவன் அப்படி செய்யவில்லை என்று அவர் கணித்து கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, அவன் ஒரு நீதிமானாய் இருந்தான். அவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருந்தான் என்று தீர்க்கதரிசி எசேக்கியாவை பற்றி பேசுகிறார். ஒரு மனிதன் நீதிமானாய் இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் கிறிஸ்துவனாய் இருந்தாலும் சரி, ஆமென், ஒருவன் கிறிஸ்துவன் என்று சொல்லுகிறதினால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. ஆமென். அவன் வேத வார்த்தை கொண்டு நான் ஜீவிக்கிறதினாலே அவன் நீதிமான் அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதன் கிறிஸ்துவனாய் இருந்தால் கிறிஸ்துவுடைய சுபாவம் அவனுக்குள்ள இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏன் இந்த எசேக்கியாவுக்கு ஒரு எச்சரிப்பு வந்தது என்றால், அவன் மரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு எச்சரிப்பு வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த நாட்களிலே எசேக்கியா அவன் வாழ்ந்து கொண்ட அந்த நாட்களிலே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை எசேக்கியாவுக்கு வைத்திருந்தான். எசேக்கியாவுக்கு தீர்க்கதரிசி வந்து சொல்லவில்லை என்றால், ஆமென், அவனுக்கு எச்சரிப்பு சத்தம் வந்திருக்காது, அவன் மரித்து போயிருப்பான். ஆனால் அவன் மரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு எச்சரிப்பு சத்தம் வந்தது, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ மரிக்க போகிறாய். தேவன் ஒரு மனிதனை அவனுக்கு மரணம் வரத்துக்கு முன்பாக பூமியில வாழ்கிற எந்த ஒரு மனிதன் தேவனை எச்சரிக்காமல் அவனை நியாய தீர்ப்புக்கு கொண்டு போவதே இல்லை. இவன் நீதிமானாய் இருந்தான், தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்டான். எசேக்கியா ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தான். இப்படி இருக்க பட்சத்திலே ஏன் அவனுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும்? ஏனுடைய வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ மரிக்க போகிறாய் என்கிறதான ஒரு எச்சரிப்பு சத்தத்தை அவன் கேட்க வேண்டிய பிரியமானவங்கள. அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இன்றைக்கு எசேக்கியா எப்படி எச்சரிப்பு சத்தத்தை பெற்றானோ அதே போல இன்றைக்கு சபையானது எசேக்கியாவே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு சபையும் இன்றைக்கு எசேக்கியாவே இருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் அப்படியே வாசிக்க நீங்கள் கவனிங்கள். இன்றைய உலகம் அன்று எசேக்கியா இருந்த நிலையில் உள்ளது. அது எச்சரிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்ந்து எச்சரிக்கப்பட்டு வருகிறது. சபையும் எச்சரிக்கப்பட்டு வருகிறது. இப்போது இந்த காரியங்கள்
எதேச்சனையாக நடப்பதில்லை. அவை அனைத்தும் பின்னால் அவைகள் ஏதோ ஒன்றை பெற்றுள்ளன. இப்போது எசேக்கியாவுக்கு பின்னாலே எசேக்கியாவுக்கு பிளவை உண்டாக்கி வியாதிப்பட்டிருந்தது. அது இறைச்சனையாக நடக்கவில்லை. தேவன் ஏசாயாவை அங்கே எசேக்கியாவுடன் அனுப்பி அவன் மரிக்கப் போகிற காரணத்தை, அவன் தன் வீட்டு காரியத்தை இப்போது ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அவனிடத்தில் கூற சொன்னார். ஒரு எச்சரிக்கும் சட்டம் பிரியமான தேவன், எந்த ஒரு சபையும் தீர்க்கதரிசி இல்லாமல் எந்த ஒரு சபையும் அது நடத்தப்படுமானால் அது 100%, அது 100% அந்த சபை சாத்தானால வழிநடத்தப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு காலத்துக்கும் தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருந்தார். ஒரு மனிதன் நீதியை செய்ய அவன் தவறி விட்டிருந்தால் அவன் எங்கே ஓட வேண்டும் என்றால் அவன் தீர்க்கதரிசியில் ஓட வேண்டும். ஒரு தேசத்துக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டுமானால் அவன் தீர்க்கதரிசியில் ஓட வேண்டும். ஒரு சபையை எப்படி வழிநடத்தப்பட வேண்டுமானால் அவன் தீர்க்கதரிசியில் ஓட வேண்டும். ஒரு உடன்படிக்கை பெட்டியை எப்படி கொண்டு வர வேண்டுமானால் அவன் தீர்க்கதரிசியில் ஓட வேண்டும். ஏனென்றால் தீர்க்கதரிசியோடு கூட தான் தேவன் பேசுகிறார். காலங்கள் தோறும் அப்படிதான் இருந்தது. ஆமென். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அவர்கள் அடிமையா இருக்கும் போது அவர்கள் கடினமான வேலை செய்யும் போது அப்போது அவருக்கு தீர்க்கதரிசி இல்லை. ஆனால் என்றைக்கு தீர்க்கதரிசி அவரை வெளியே அடைத்தாரோ அப்போது எகிப்தில் இருந்ததான இஸ்ரவேலர்கள் அவர் சபையாக மாறி போனார்கள் என்று சொல்லுகிறார். நான் சொல்லு புரியுதா? ஒரு சபை என்றால் அந்த சபைக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்க வேண்டும். என்றைக்கு இஸ்ரவேலர்கள் அவர்கள் எகிப்தை விட்டு பார்வோனை விட்டு மோசேயுடைய பக்கம் வந்தார்களோ அப்போதே அவர்கள் சபையாராக மாறி போனார்கள். அந்த சபைக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை வைத்திருந்தார். சபையார்கிட்ட யாருக்கிட்ட தேவன் பேசவில்லை, இன்க்ளூடிங் ஆசாரியர் கூட அவர் பேசவில்லை. அவர் பேசினது மோசேயிடத்தில், தீர்க்கதரிசியிடத்தில். அப்போது பார்ப்பீர்களானால் சபையானது வார்த்தையினுடைய அந்த சட்டத்தின் ரீதியாக சபையானது வழிநடத்தப்பட்டது. அல்லேலூயா. சிவந்த சமுத்திரமானது இரண்டாக பிளந்ததுக்கு காரணமே அந்த சபையானது தீர்க்கதரிசியினாலே வழிநடத்தப்பட்டதினாலே தேவன் அவர்கள் போகிற வழியெல்லாம் அவருக்கு செம்மையாக்கினார். அல்லேலூயா. அவர் வானத்தில் தேவன் அவருக்கு அப்பத்தை கொடுத்தார். அது மாத்திரம் கிடையாது பிரியமானவர்களே, மாறாவின் நீரை, அந்த தண்ணீரை அவருக்கு மதுரமாக மாற்றி கொடுத்தார். அவருக்கு காணாவினுடைய இறைச்சியை அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அவர்கள் நடந்து அவருடைய சில்பர் தேயவில்லை. ஆமென். அவர்கள் தீர்க்கதரிசியோடு கூட அவர்கள் நடந்ததினால, அந்த சபையார் தீர்க்கதரிசியோடு கூட நடந்ததினால அந்த சபையாருக்கு எந்த தீங்கு வருவதற்கு முன்பாகவே ஆமென் மோசே அந்த சபையாருக்கு கூட பேச ஆரம்பிப்பான். சபையாருக்கு ஒழுங்கா இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்குரிய அநேக பெரிய பெரிய கட்டடங்களிலே சபை நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அவருக்கு தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் அவருக்கு தீர்க்கதரிசி யார் என்று அவருக்கு தெரியாது. கேட்டால் எங்களுக்கு தீர்க்கதரிசியை வேண்டாம், எங்களுக்கு இந்த வேத புத்தகம் ஒன்று இருந்தால் மாத்திரமே போதும் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். எந்த ஒரு மனுஷனும் இந்த வேத புத்தகத்தை வைத்து அவன் சபையை நடத்துவானால் அவன் என்ன படிக்கிறானோ அவ்விதமாக சபையை நடத்துவான். அல்லேலூயா. படித்து சபை நடத்துகிற ஒரு விஷயம் கிடையாது. ஆமென். இதற்குள் இருக்கிறதான அந்த மறைப்பொருளை தீர்க்கதரிசியாக வெளிப்படுத்தி
அந்த தீர்க்கதரிசி மூலமாக தான் சபை நடத்த வேண்டும். இதான் தேவனுடைய சட்டம். ஹalleluya. இதான் தேவனுடைய எச்சரிப்பு. ஹalleluya. உண்மையாக பிரியமான தேவஜனமே, ஒவ்வொரு காலத்துக்கும் தேவன், ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவருடைய தீர்க்கதரிசி ஆமென். வார்த்தைக்கு அவர் பிறக்கும் போதே தீர்க்கதரிசியாக பிறந்தவர்கள். ஹalleluya. அவர் வார்த்தைக்காகவே மரிக்கக்கூடியவர்கள். அவர் வார்த்தைக்காகவே அவர்கள் தன் ஜீவத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தான் பிறக்கும் போதே அந்த தீர்க்கதரிசி. மோசே முதல் இப்படி சொல்லலாம், நோவா முதல், இன்னும் தாண்டி போனா ஆபேல் முதல் கொண்டு சொல்லலாம். ஆபேல் முதல் மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் ஆபேல் அந்த மக்களை வழிநடத்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். தேவனுடைய தீர்க்கதரிசி. ஹalleluya. அதே போல இந்த 20ஆம் நூற்றாண்டிலே லவோதிக்கேயா சபை காலத்திலே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். ஹalleluya. யார் அந்த தீர்க்கதரிசி என்றால் அவர்தான் பிரதர் பிரணாம். தேவனுடைய வலது கரத்தில் தான 7வது நட்சத்திரம். Praise the Lord. இந்த ஒரு புஸ்தகத்தை ஒரு மனிதன் கையில் எடுக்காமல், இந்த தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் படித்து அவ்விதமாக ஒருவன் சபையை நடத்தவில்லை என்றால் அந்த சபையானது 100% அது சாத்தானினாலே அது வழிநடத்தப்படும். Praise the Lord. ஹalleluya. இந்த வேதத்தில் இருக்கிறதான மறைபொருள் சாத்தானுக்கு தெரியாது. Praise the Lord. வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் இப்படியாக ஒரு இடத்துல கேட்டான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் நாசம் எடுக்கிறது இயேசு சொன்னாரே, எனவே நாங்கள் அப்படியே அதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர் எப்படி படித்து நாங்கள் அப்படியே செய்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அதே போலதான் சாத்தானுக்கும் இதை படிக்க தெரியும், இதுக்குரிய காரியங்கள் எல்லாமே தெரியும். ஆனா இதுடைய மறைப்பொருள் அவருக்கு தெரியாது. சாத்தானுக்கு மறைப்பொருள் தெரியாது. ஏன் மறைப்பொருள் தெரியாது என்றால் இது தேவனுடைய சிந்தைக்குள் இருந்த காரியம். தேவனுடைய சிந்தைக்குள்ள சாத்தானால போக முடியாது. ஆமென். தேவனுடைய சிந்தைக்குள்ள யார் இருப்பார்களால் அவருடைய மனைவி மாத்திரம் அவருடைய சிந்தைக்குள்ள இருக்க முடியும். Praise the Lord. எனவே பிரியமான தேவஜனமே, படித்து சபையை நடத்துகிற காரியம் கிடையாது. ஆமென். ஒரு பைபிள் காலேஜ் படித்து பல டிகிரிகளை வாங்கி நான் சபையை நடத்துகிறேன் என்று ஒரு மனிதன் சபையை நடத்துவானால் அந்த சபையை அவன் பாதாளத்துக்கு கொண்டு போவான். Praise the Lord. ஏனென்றால் ஒரே தேவன், அந்த காலத்தில் தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். வேதத்திலே எப்போது 2 தீர்க்கதரிசிகள் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. Praise the Lord. Hallelujah. ஒரே தேவன் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரே தீர்க்கதரிசி, ஒவ்வொரு தீர்க்கதரிசியாக அனுப்பினார். இந்த லவோதிக்கேயா சபை காலத்திலே மகத்தான தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த சபையை வார்த்தையினுடைய அந்த சட்டத்தின்படியாக சபை நடத்தும்படியாக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசியை இன்னைக்கு இருக்கிற ஸ்தாபனங்கள் புறக்கணித்தது. Praise the Lord. Hallelujah. எங்களுக்கு தீர்க்கதரிசி வேண்டாம், எங்களுக்கு ஒரு காரியமே வேண்டாம், இந்த வேத புத்தகம் ஒன்றிருந்தால் மாத்திரமே போதும் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஒரே ஒரு வேத புத்தகத்தை வைத்து 1500க்கு மேற்பட்ட சபைகள் இன்னைக்கு இருக்கிறது. 1500க்கு மேற்பட்ட இன்னைக்கு பைபிள் காலேஜ் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வேத புத்தகம் புரியாததினாலே. வேத புத்தகம் புரியாததினால் தான் இன்னைக்கு 1500க்கு மேற்பட்ட ஸ்தாபனங்கள் இருக்கிறதே தவிர வேத புத்தகம் புரியாததினால் தான் இன்னைக்கு பைபிள் காலேஜ் வைத்து
அது மூலியமா நாங்கள் கற்றுத்தருகிறோம் என்று சொல்லி இன்னைக்கு பைபிள் காலேஜில் வைத்தார்களே தவிர, ஆமென், இந்த வேத புத்தகத்தை படிக்கிறதுனால ஒரு மனுஷன் புரிந்து கொள்ள முடியாது. இதனுடைய ரகசியத்தை ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்திலே நீங்கள் போவீர்களானால் அங்கே கட்ட சொல்லுகிறார், ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய ரகசியத்தை ஒரு தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆமென். இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிற அநேக சபைகள் இதை தாண்டி போகிறார்கள். அவர்கள் படிக்கிறார்கள், படித்துவிட்டு இந்த தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார்? அப்படியானால் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த ரகசியத்தை யார் நமக்கு வெளிப்படுத்துவார் என்கிறதான ஒரு காரியத்தை அவர்கள் படித்து இந்த வசனத்தை அவர்கள் தாண்டி போகிறார்கள். Praise the Lord. Hallelujah. உண்மையாகவே இக்காட்டுடைய தூதரும் தீர்க்கதரிசியுமானவர் சகோதரர் வில்லியம் மரின் பிரணாம் அவரை ஏற்றுக்கொண்டு அந்த வாட்டின் கீழே இருந்து ஒரு சபையை நடத்துவானால் அவன் தேவனுடைய எச்சரிப்பில் இருந்து அவன் தப்பித்துக் கொள்கிறான். அவன் நியாய தீர்ப்புக்கு போகாமல் அவன் நித்தியத்துக்குள் போகிறான். Praise the Lord. Hallelujah. இது ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால் அவர்கள் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்வதால் ஒரு பெரிய ரகசியம். அல்லேலூயா. தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசியுடைய பலனை அறிவான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நோவா காலத்திலே தேவனுடைய எச்சரிப்பை மீறி 120 வருஷம் பிரசங்கித்ததான அந்த பிரசங்கத்துக்கு செவி கொடுக்காத அந்த மக்கள், ஆமென், அவர்கள் ஒருவர் கூட இல்லாமல் எல்லாமே மரித்து போனார்கள். தேவன் அப்படியாக அவங்களை மறிக்க விடவில்லை. அவருடைய அக்கிரம நிமித்தம், அவருடைய பாவ நிமித்தம் எல்லாரும் மரித்து போக வேண்டும் என்று தேவன் அப்படி நினைக்காமல் அவளுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்க வேண்டும், அவளுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்திலே அந்த தமசு ஜனங்களுக்குள்ளே, ஆமென், தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அந்த மனிதனுடைய பெயர் தான் நோவா. Praise the Lord. நோவா தேவனுடைய எச்சரிப்பை பெற்று 120 வருஷம் அவன் வேலையை செய்து கொண்டு ஜனங்களை தப்பித்துக் கொள்ளும்படியாக அவனுடைய எச்சரிப்புடைய சத்தத்தை தொழித்துக் கொண்டிருந்தான். ஆமென். அந்த நாட்களிலே சபைக்கு போனதான பெரிய பெரிய சபைகள் நோவாவுடைய பேரை தாண்டி போனார்கள். நோவாவுடைய சத்தத்தை கேட்கும் போது அவர்கள் சிரித்துக் கொண்டு போனார்கள். நோவாவுடைய அந்த வார்த்தை கேட்கும் போது காதை மூடிக்கொண்டு போனார்கள். நோவாவை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்லிக் கொண்டு போனார்கள். நோவாவை பார்த்து இவனுக்கு வேற வேலையே இல்லை என்று சொன்னார்கள். இவனை முதலாவது இவனை சேசாயிலே போட வேண்டும் என்று சொன்னார்கள். இவனை முதலாவது இவனை அடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். அவர் 120 வருஷம் பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை கேட்காத எல்லா மனிதர்களும் அவர்கள் மரித்து நியாய தீர்ப்புகளை சென்றார்கள். Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்து சொன்னார், நோவாவுடைய நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமார் வெளிப்படும் நாட்களில் நடக்கும் என்று சொன்னார். அப்படியானால் நோவாவுடைய காலத்திலே ஜனங்கள் எப்படி அழிந்தார்களோ அதே போல ஒரு காலத்திலே மக்கள் அழிய போகிறார்கள். அந்த நாட்களிலே மனுஷகுமாரன் ஒருவர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதை வாசிக்கிறதான அநேக கிறிஸ்தவர்கள், அநேக பிரசங்கமானவர்கள் ஏன் இந்த மனுஷகுமாரன் யார் என்று அவரால் விவரிக்க முடியவில்லை. ஆமென். Praise the Lord. Hallelujah. ஏனென்றால் அவர்கள் இந்த வெளிச்சத்துக்கு கீழே வளர்ந்ததினாலே இந்த வேத புத்தகம் உங்களுக்கு புரியவில்லை. Praise the Lord. எந்த ஒரு மனுஷனும் இந்த வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டுமானால் அவன் இந்த வெளிச்சமாகிய இந்த புத்தகத்தை, இந்த டார்ச் லைட்டை வைத்துதான் இதை வாசிக்க முடியும். எப்படி நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. ஒரு இருட்டான ஒரு அறைக்குள்ளே இந்த வேத புத்தகத்தை வாசிக்க முடியாது. இந்த வேத புத்தகம் தான் மிக முக்கியமான ஒரு புத்தகம். ஒரு இருட்டு அறையில் வேத புத்தகத்தை வாசிக்க முடியாது. ஆனால் இந்த வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டுமானால் அந்த இருட்டுக்கு ஒரு வெளிச்சம் தேவையா இருக்கிறது.
இப்படி சொல்லலாம், ஒரு மெழுகுவர்த்தியோ ஒரு டாக்ஸ் லைட்டோ தேவைப்படுகிறது. இதை நீங்கள் ஒரு டாக்ஸ் லைட்டை நினைத்து இதை வைத்து நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த வேத வார்த்தை உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. தேவன் எந்த ஒரு மனுஷனை எச்சரிக்காமல் அவனை நியாயத்திற்கு கொண்டு போவதில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது அருமையான சகோதரிகளே, தேவன் நோவாவின் நாட்களிலே அந்த கிருபையின் செய்தியை அனுப்பினார். பயங்கரமான பொல்லாத ஜனங்கள், தேவனுடைய பார்வையில் அருவருப்பான காரியத்தை செய்த அந்த ஜனங்கள், அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பி ஒரு மகத்தான அந்த ஒரு தீர்க்கதரிசியை அவருக்கு முன்பாக எழும்ப செய்தார். அந்த தீர்க்கதரிசியோ அவன் தேவனுடைய வார்த்தை சொன்னபடி நடக்கும் என்று சொல்லி எல்லாரும் தன்னுடைய பேழைக்குள்ளே வரும்படியாக அழைத்தார். எந்த ஒரு மனிதனுடைய பேழைக்குள்ளே வர அவருக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் அவருக்கு முன்பாக மறிக்கிறதுக்கு முன்பாக ஒரு எச்சரிப்பு அவர்கிட்ட போனது. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சபையாருக்கு ஒரு எச்சரிப்பு இல்லை. என்னவென்றால், இக்காலத்துடைய தூதரும் தீர்க்கதரிசியுமானவர் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியை கண்டுபிடிக்காத எந்த ஒரு சபையும் நியாயத்திற்குள்ளாக போய்விடும். இது தேவனுடைய எச்சரிப்பாக இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசியை தேடாதவன், தவறவிட்டவன் தேவனுடைய எச்சரிப்புக்குள்ளாக போய்விடுகிறான். அதுக்கு பின்பு அவருடைய 2வது மரணமாக ஏற்படும். அல்லேலூயா. உண்மையாகவே காத்துடைய செய்தியிலே பிடிக்கப்பட்ட மக்கள் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். இப்போது நியாயத்திற்கு முன்பாக மனிதனை எச்சரிப்பது, நியாயத்திற்கு முன்பாக ஒரு தேசத்தை எச்சரிப்பது போல இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே ஒரு எச்சரிக்கையை அளித்து நமது பொறுப்பை ஞாபகப்படுத்துகிறார். நாம் பொறுப்புள்ளவர்கள். தேவன் ஒரு காரணத்துக்காக இங்கே நம்மை இப்பூமியை வைத்துள்ளார். அவர் எந்த காரணத்துக்காக நம்மை இங்கு வைத்திருக்கிறாரோ அந்த காரணத்துக்கு நாம் அவருக்கு பொறுப்பாளியாக இருக்கிறோம். நீங்கள் அவரிடத்தில் சென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? நீங்கள் அவ்வாறு செய்ய விருப்பவில்லை என்றால், நீங்கள் ஒரு மனிதனுக்கு வேலை செய்ய சென்று அவர் ஒரு பண்ணையிலே உங்களுக்கு வேலை தருகிறார் அல்லது வேறொரு வேலை தருகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த பண்ணைக்கார் ஒரு மனுஷனுக்கு வேலை கொடுக்கிறார் என்றால், அந்த வேலை செய்கிற அந்த மனிதன் ஓரமாய் உட்கார்ந்து கொண்டிருப்பானால், ஆமென், அவன் எழுந்து சென்று அந்த பண்ணைக்காரத்தில் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒழிய, ஆமென், அவனால் வேலை செய்ய முடியாது. அதே போல பிரியமான தேவஜனமே, தேவன் ஒரு மனிதனை எச்சரிக்காமல் அவனை நியாயத்திற்கு கொண்டு போவதில்லை. அல்லேலூயா. நினிவே நாட்களிலே அந்த நினிவே பட்டணத்தார் அவர்கள் மரிக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு எச்சரிப்பு வந்தது. 40 நாளிலே இந்த நினிவே பட்டணமானது அழிய போகிறது. இதுதான் தேவனுடைய எச்சரிப்பு. ஆமென். அல்லேலூயா. நல்ல பிரியமானவர்களே, இந்த நினிவே பட்டணம் 40 நாளுக்குள்ளே அழிய வேண்டும் என்று நினிவே பட்டண மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ராஜாவுக்கு தெரியாது, அங்க வாழ்ந்த மாளிகையில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு தெரியாது, குடிசை இருக்கிற அந்த மனுஷனுக்கு தெரியாது. எந்த ஒரு மனுஷனுக்கும் 40 நாட்களிலே இந்த நினைவு பட்டணமானது அழிய போகிறது என்று அவனுக்கு தெரியாது. ஒருவேளை அவள் தெரியாமல் அழிந்திருப்பார்களானால் அவர்கள் சொல்லுவார்கள், யாராவது எங்களுக்கு சொல்லி நாங்கள் காப்பாற்றப்பட்டிருப்போமே, அது எங்களுடைய தவறு அல்ல என்று சொல்லுவார்கள். அதற்காக தேவன் நினைவே பட்டணத்துக்காகவே அங்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார்.
அங்கே தீர்க்கதரிசியிலே சிறிய தீர்க்கதரிசியாகிய யோனா தீர்க்கதரிசி அங்கே அனுப்புகிறார். யோனா அங்கே சென்று தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார் என்றால், யோனா என்ன பிரசங்கித்தான் என்றால் 40 நாட்களிலே இந்த பட்டணம் அழிய போகிறது. இன்னும் 40 நாட்களில் இந்த பட்டணம் அழிய போகிறது. இன்னும் 40 நாட்களில் இந்த பட்டணம் அழிய போகிறது. இந்த 40 நாட்கள் இந்த பட்டணம் அழிய போகிறது. இதை தவிர வேற எதுவும் பிரசங்கம் பண்ணவில்லையா? நோவா என்ன பிரசங்கித்தாரோ, மழை வரப்போகிறது பேழைக்குள்ள வாருங்கள், மழை வரப்போகிறது பேழைக்குள்ள வாருங்கள். அதே போல யோனா என்ன பிரசங்கம் பண்ண என்றால் 40 நாட்களிலே இந்த நினைவு பட்டணம் அழிய போகிறது. 40 நாட்கள் நினைவு பட்டணம் அழிய போகிறது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய எச்சரிப்பை பெற்ற அந்த நினைவு பட்டணத்தால், அல்லேலூயா, ராஜா முதல் கொண்டு மிருகம் வரையிலும் அவர்கள் உபவாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். மிருகத்துக்கு கூட அவர் தண்ணியை கொடுக்கவில்லை. அவங்க எப்படியாக உபவாசமா இருந்தார்கள். ஆமென். தேவன் அந்த பட்டணத்தின் மீது இறக்க வைத்தார். அல்லேலூயா. 40 நாட்களிலே அந்த பட்டணமானது அழிய போகிறது என்று காத்துக்கொண்ட அந்த யோனாவுக்கு ஒரு அதிர்ச்சி என்னவென்றால், தேவன் அந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசத்தை இல்லாத ஜனங்களை நேசித்தார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். எந்த ஒரு ஜனத்தையும் காப்பாற்ற வேண்டுமானால், அல்லேலூயா, அதுக்கு செய்தி சொல்ல தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்ப வேண்டும். அப்படியானால் நம்ம வாழ்கிறதான இந்த கடைசி காலத்திலே, கடைசி சபையானது லவோதிக்கேயா சபை காலத்திலே ஒரு எச்சரிப்பு ஒன்று வருகிறது. அது காத்துடைய தூதுடைய சத்தம். அல்லேலூயா. 1963ஆம் வருஷம் பிரசங்கிக்கப்பட்டதான ஒரு மனிதன் மரிக்கிறதுக்கு முன்பாக அவர் முதலாவது தேவனுடைய எச்சரிப்பை பெற வேண்டும் என்று தான் செய்தி. தேவன் மனிதனை முதலில் எச்சரிக்காமல் அவரை நியாய தீர்ப்புக்கு கொண்டு போவதில்லை. இதை ஒரு மனிதன் கையில் எடுத்துக்கொண்டால் இந்த வேதத்துடைய வெளிச்சம் அவனுக்கு புரியும். இதை ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளாமல் இந்த வேதத்தை படிப்பானால், ஆமென், இந்த வேத புத்தகத்தை அவன் தவறாக புரிந்து கொள்வான். அல்லேலூயா. எந்த காலத்துக்கும் தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருந்தார். இந்த காலத்துக்கும் தேவன் தீர்க்கதரிசி அனுப்பினார். அவருடைய வலது கருத்தில் இருந்த 7வது நட்சத்திரம் வில்லியம் மரியன். அல்லேலூயா. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லையானாலும் சரி, ஆமென், அல்லேலூயா, இதே ஒரு மனிதன் நீங்கள் தவற விடுவீர்களானால் நீங்கள் நியாய தீர்ப்புகளாக போய்விடுங்கள். இது தேவனுடைய எச்சரிக்கை. எனவே பிரியமான தேவ ஜனமே, இந்த மகத்தான, இந்த பயங்கரமான, இந்த காரில் இருந்ததான இந்த பூமியில ஒரு சிறிய வெளிச்சமானது நம்ம உதிக்கிறது. உலகம் முழுவதுமாக பாவத்துக்குள்ளாக போனது, இந்த உலகம் முழுவதுமாக காரியங்களுக்குள்ள போனது. ஆனால் ஒரு சிறு வெளிச்சம் மாத்திரமே அவருடைய மனவாட்டின் மீது பக்கமாக திரும்பி. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி சூரியன் உதிக்கும். என்ன அவருடைய நாமம் என்று கேட்டால், பிதாகுமார பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் என்று சொல்லுகிறார்கள். அது அல்ல அவருடைய நாமம். தேவன், ஒரே தேவன் 3 தன்மையிலே தன்னை பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாகிய வெளிப்படுத்தி காட்டினார். ஆனால் அவருடைய நாமம் வேற. என் நாமத்தை அறிந்து கொண்ட உங்கள் மேல் நீதி சூரியன் உதிக்கும். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உன்னை உயர்ந்த அறைகளுக்கு வைப்பேன் என்று சொன்னார். என்ன அவருடைய நாமம்? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவன் ஞானஸ்நானத்தை பெறாமல் போனான் என்றால், ஆமென், அவன் தேவனுடைய எச்சரிப்பை மீறி அவன் நியாய தீர்ப்புகளாக போகிறான். அவனுக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானம் எடுக்க வேண்டும், இதுதான் தேவனுடைய சட்டம். இந்த சட்டத்தை அவன் மீறும் போது அவன் நியாய தீர்ப்புகளாக போகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானம் எடுத்துக்கொண்ட நம்ம எல்லாரும் பாக்கியவோம். ஏனென்றால் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி உண்டு. நம்ம சபையை வழிநடத்தக்கூடிய நமக்கு தீர்க்கதரிசி உண்டு. ஆமென், அல்லேலூயா.
தீர்க்கதரிசி என்றால் தீர்க்கதரிசியுடைய ஆவி. தீர்க்கதரிசி குறித்த ஆவி என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. நீங்க பரிசுத்த ஆவினா மாத்திரே நம்ம மாத்திரே தான் அது வழிநடத்துகிறார். அது நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியுடைய நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் போய் என் நாமத்தினாலே அனுப்பப்படுகிற தேற்றரவாளர், தேற்றரவாளுடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தில் ஒரு மனுஷன் நாசம் எடுக்கும் போது ஆமென் நியாயத்திலிருந்து வெளியே வந்து நித்தியத்துக்குள்ளாக போட்டான். ஒருவன் பிதாகுமார் பரிசுத்த ஆவி என்கிறதான அந்த திருத்துவ முறையில் அவன் நாசத்தை எடுப்பானால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நியாயத்திற்குள்ளாக போவான். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்காக கொடுக்கப்பட்டான். எனவே பிரியமான தேவ ஜனமே, எந்த ஒரு மனிதனையும் தேவன் முதலில் எச்சரிக்காமல் அவனை நியாயத்திற்கு கொண்டு போகிறார். இன்னைக்கு மறித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஆமென் இந்த எச்சரிப்பு இல்லாமல் அவர்கள் மறிக்கவே முடியாது. ஸ்தாபன பாஷா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, இஸ்லாமத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் சரி, அவர் எந்த ஒரு வழிபாட்டில் அவங்க இருந்தாலும் சரி, தேவன் ஒரு மனிதனை எச்சரிக்காமல் அவன் நியாயத்திற்கு கொண்டு போகுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வார்த்தையானது அவன் மத்தியில் அப்படியாக வர வேண்டியதாக இருக்கிறது. ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ஆஸ்வதிக்கப்படுகிறான், இதை நிகாரிக்கும் போது அவன் நியாயத்திற்குள்ளாக போகிறான். நாம் ஏற்றுக்கொண்டோம், நாம் ஆஸ்வதிக்கப்படுகிறோம். இது நிகாரிக்கக்கூடிய புஸ்தகம் அல்ல, ஏனென்றால் இது தேவனுடைய கருத்தில், தேவனுடைய சிங்காசனத்தில் வந்ததான ஒரு தேவனுடைய. இதே பிரியமான தேவஜனமே, கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. நமக்கு சபை ஸ்தாபனங்கள் நமக்கு கிடையாது. ஆமென். நமக்கு எல்லாம் ஒரே ஒரு தலைவர் நமக்கு மாத்திரமே உண்டு, பரிசுத்த ஆவி. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய சபைக்கு மேய்ப்பர் அவர் தான், நம்முடைய சபைக்கு கண்காணிப்பவர் அவர் தான், சபைக்கு பாதுகாவலர் அவர் தான். ஆமென். அந்த ஒன்றான மெய்தேவன் தான், அந்த நித்திய பிதா தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. எனவே நீங்கள் ஒவ்வொருக்காக ஒரு செவிகள் பிரியமானவர்கள. ஆமென். நியாயத்தீர்ப்புக்கு நிற்கக்கூடிய நம்மளை தேவன் அப்படி கரத்தினால இழுத்து அந்த நித்தியத்துக்கு வழிநடத்துகிறார். தமஸ்கு வழியில எப்படியாகவே சீசர்களை கொலை செய்ய வேகமாய் புறப்பட்டு சென்ற அந்த சவுலை தேவன் வழிமறைத்து ஆமென் அவர் தன்னுடைய தேவனை வெளிப்படுத்தி காட்டினான். அவன் தேவனை எப்படியாகவே கண்டவுடனே நீ யார் என்று கேட்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற சத்தத்தை கேட்டவுடனே ஆமென் அவருடைய பழைய வீரர்கள் எல்லாம் போச்சு. அல்லேலூயா. நான் அதமானேன் என்று கீழே விழுந்தான். அவர் விழுந்து 3 நாட்கள் அவன் பாவையில்லாதவனாய் சுற்றி திரிந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த பவுல் நடந்ததை ஒருவனுக்கு சொல்லாவிட்டால் யாருக்குமே இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. பிரைஸ் தி லார்ட். பவுல் எபேசு சபைக்கால முதல் தூதனாய் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு சபை காலத்துக்கும் தேவன் ஒவ்வொரு தூதனை அனுப்பினார். கடைசி லவோதிக்கேய சபை காலத்திலே தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம். ஆமென். அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, தேவனை காதலிக்கப்பட்ட தீர்க்கதரிசி பிரணாம். அவர் தேவன் அல்ல. ஆமென். அவர் தேவனுடைய வார்த்தையை மனவாட்டிக்கு கொண்டு வந்ததான ஒரு வேலைக்காரன் தவிர வேறு யாருமே கிடையாது. ஆபிரகாமுடைய நாட்களிலே ஒரு எலியேசரை எப்படி கர்த்தர் அழைத்தாரோ, ஆபிரகாம் அழைத்தாரோ, அதே விதமாக மனவாட்டியை ஈசாக்கிற்கு சேர்ப்பதற்காக தேவன் அனுப்பப்பட்டதான ஒரு வேலைக்காரன் தான் சகோதரி வில்லியம் பிரணாம். சரியாக வந்தான். சரியான ஒரு மனவாட்டியுடைய ஆயத்தமான ஒரு வார்த்தையை கொடுத்தார். நீங்க மனவாட்டி இந்த வார்த்தையை மட்டும் வைத்து ஆயத்தமாக முடியும். மகத்தான இந்த வார்த்தைக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த சில காலங்கள் மாத்திரம் தான் பூமியில வாழப்போகிற பிரியமானவர்கள. ஆமென். எனவே நீங்கள் வாசிங்கள், இந்த செய்தி புத்தகத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க, காத்துடைய ரகசியத்தை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் வரும்போது மனவாட்டி தன்னுடைய கருத்தில் அவர் அழைப்பார். அப்போது எல்லாத்தையும் விட்டு நம்ம போக வேண்டியதாக. சமீபத்தில் நடக்கும் போதான ஒரு காரியம். எனவே
ஜாக்கிரதையாக ஒரு குடும்பங்களிலே நீங்கள் ஜபக்கூட்டத்தை வையுங்கள். ஒரு வீடுகளிலே நீங்கள் இப்படியாகவே வீட்டு கூட்டத்தை வையுங்கள், குடும்ப ஜபத்தை வையுங்கள். ஒவ்வொருக்காகவும் செவியுங்கள், ஒவ்வொரு ஊழியத்துக்காக நீங்கள் செவியுங்கள். ஆகவே கர்த்தருடைய அந்த வருகைக்காக நீங்கள் செவிங்க, அவருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் செவிங்க. ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக நீங்கள் செவிங்க. ஆகவே கர்த்தருடைய ராஜ்யம் நிச்சயமாக இந்த பூமியில் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த சபை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆகவே கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிப்பாக. ஒருவருக்காக ஒரு செவிங்க, இந்த வியாதிகளுக்காக நீங்கள் செவிங்க, வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நீங்கள் செவிங்க. ஆகவே கர்த்தரை நேசித்து அவர் எப்படியாக அந்த வியாதிலிருந்து அவர் வீழும்படியாக செவிங்க. ஒவ்வொரு மருத்துவருக்காக நீங்கள் செவிங்க, ஒவ்வொரு போலீஸ் துறைகளுக்காக நீங்கள் செவிங்க, அதுக்காக பணிபுரிகிற ஒவ்வொரு நபருக்காக நீங்கள் செவிங்க. ஆமே. அல்லேலூயா. நீங்கள் செவிங்க, கர்த்தர் தம்முடைய ஆசீர்வதிக்கிறார்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, எந்த ஒரு மனிதனையும் தேவன் எச்சரிக்காமல் அவனை நியாயத்திற்கு கொண்டு போவதில்லை என்றுதான ஒரு செய்தியை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, ஒரு சபையை ஒரு மனிதன் நடத்த வேண்டுமானால் அந்த சபைக்கு ஆண்டவரை பின்பாக ஒரு தீர்க்கதரிசி இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேதமுத்து முழுவதுமாக நாங்கள் தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். ஆண்டவரே, காலத்துடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரின் பிரணாம் என்கிறதான அந்த தீர்க்கதரிசியை ஆண்டவரே அவரை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர். ஆண்டவரே, நோவாவை கண்டுபிடித்தவர்கள் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறதான அந்த நபர் மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடித்தமான மக்கள் கண்டுபிடித்தார்கள். ஆண்டவரே, இப்படியாக ஒவ்வொரு சபை கால தூதரையும் அந்த சொற்பமான மக்கள் கண்டுபிடித்தார்கள். இந்த 7வது சபை காலத்திலும் ஆண்டவரே ஒரு சொற்பமான மக்கள் அவரை கண்டுபிடித்தார்கள். ஆண்டவரே, அவருக்கு தான் வார்த்தை கத்த தந்தா, அந்த வார்த்தை கேட்டால் மாத்திரமே எங்கள் பிழைக்க முடியும். ஆண்டவரே, எனவே கர்த்தாவே இந்த சமூகத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வியாதியில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே அவரை காப்பாற்று. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே மருத்துவமனையில் ஆண்டவரே நோயினால வியாதினால ஆண்டவரே வியாகவே அவர்கள் ஆண்டவரே படுக்கையில் இருக்கிறதான உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே மக்களையும் காப்பாற்றும். ஆண்டவரே, ஆண்டவரே அதுக்காக பணி புரிகிறதான மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரே அங்கே இருக்கிறதான ஆண்டவரே கர்த்தாவே வார்ட் பாய், ஆண்டவரே ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு போலீஸ் துறையிற்காக ஆண்டவரே பணி புரிகிறதா ஒவ்வொரு போலீஸ் துறையும் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஆண்டவரேவுடைய சபையாக இருக்கிறதான ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, விசேஷமாக வராத யாக்கோபுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய கமலை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய புருஷனை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய டேனியும் அவருடைய மனைவியோட பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, சகோதரி பெட்டிஷாவுடைய புருஷனை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே கர்த்தாவே தியாக ஆண்டவரே அவருடைய சூர்யா அவருடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இரக்கமான கர்த்தருடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற எங்களையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, தேர்ப்பட்டதான ஆண்டவரே அவருடைய ஜெயசீலன் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே தாய்க்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே கர்த்தாவே சாம்ராஜ்யக்காக ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே கர்த்தாவே அத்துணியுடைய மனைவி அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே எப்படியா மணிமோசஸ் அவருடைய குடும்பத்துக்காக நான் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எவ்வளவாய் தேவ சமூகத்தில் எவ்வளவாய் எங்களை தாழ்த்து ஜீவிக்க முடியுமோ அவ்வளவான ஒரு தாழ்மையான ஜீவித்தை எங்களுக்கு தாழ்த்து வேறுபட்ட நாங்கள் தாழ்த்துகிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் ஒருவரை சந்திக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீரானால் நாங்கள் ஒருவரை சந்திக்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தாரும். ஒருவேளை கர்த்தருடைய எடுத்துக்கொள்ளப்பட்டு வருமானால் நாங்கள் ஒவ்வொரையும் அக்கறையை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இதற்காக ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே மனவாட்டிக்காக ஊழியர் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த பயங்கரமான இந்த கொடிய வியாதி சபையாரையும்
ஆண்டவரே ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அந்த வியாதி போராதபடிக்கு நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கிருபையாய் வழிநடத்தும். இரக்கமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். Only believe. Only believe. All things are possible. Only believe. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் ஒருவரை வாழ்த்தி சந்தித்து நாம் கடந்து செல்கிறோம். God bless you. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.